ஹலோ யூஎஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் இருக்க கிராண்ட் மாலுக்கு வந்திருக்கேன். மூவி பார்க்கலான்ட்டு ஃப்ரெண்டோட. பிவிஆர் தேட்டர் இந்த கிராண்ட் மாலில் இருக்குது. வாங்க போயிட்டு தியேட்டரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். போட்ட சோளாக்கு இப்படி போலாமா? போலாம். எனக்கு அங்க வேலை இல்லை, நான் இப்படியே போறேன். தேர்ட் ஃப்ளோரில் தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு தேர்ட் ஃப்ளோரில் போயிடலாம். ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், டிக்கெட் வந்து 2 விதமாக வாங்கலாம். டைரெக்டாக தியேட்டரில் போய் டிக்கெட் கவுண்டர்லேயும் வாங்கலாம், ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம். இந்த வாட்டி நான் வந்து தியேட்டரில் போய் வாங்குகிறேன். தேர்ட் ஃப்ளோரில் வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு லிஃப்ட்டில் போயிட்டு 4th ஃப்ளோரில் வந்து நம்ம வந்து தியேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். 4th ஃப்ளோர் என்ட்ரன்ஸ் டோர்லேருந்து இந்த வியூ நீங்கள் பார்க்குறீங்க. நீங்க போய் வந்த நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்பா. என்னையா சொந்தக்கார வீட்டுல வந்திருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா பிவிஆர் ஆப்பை நீங்க பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு பிவிஆர் ஆப்குள்ள போயிட்டு புக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனதுக்கு அப்புறமா கீழே இருக்க அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிட்டு வீல் சேர் ஃப்ரெண்ட்லின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிவிஆர் தியேட்டர் எங்கெங்கெல்லாம் வீல் சேர் ஆக்சசபிள் பண்ண முடியுமோ அதெல்லாம் இங்கே லிஸ்ட் டவுன் ஆகும் உங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு எது நியர்பை இருக்குது, நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த பிவிஆர் தியேட்டரை வந்து நீங்கள் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மூவி ஷோஸ் டைம்லாம் இங்கே வந்து விசிபிள் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த டைம் நீங்கள் வந்து டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீல் சேர் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தியேட்டரில் போய் அந்த QR கோடை வச்சு நீங்கள் வந்து போய் படம் பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம் அப்படின்னா அந்த சீட்டுக்கு நம்ம வந்து ஈஸியாக படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி செட்டில் ஆகி உட்காந்துடலாம். ஜெனரல் ஆடியன்ஸ்லாம் அதுக்கப்புறம் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க இருக்கும்போது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுலாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு அன்ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். படம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் போனதுக்கப்புறமா கடைசியாக தான் எழுந்து வெளியே போவேன். ஸோ நம்ம முன்னாடியே எழுந்துட்டோம், நம்ம எழுந்து போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா எக்ஸிட் வந்து 4th ஃப்ளோர் வழியாகவும் வச்சுருப்பாங்க. எக்ஸிட் வந்து எங்கள் பேக் டோர் வழியாகவும் சில பேர் போவாங்க, சில பேர் வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியாகவும் எக்ஸிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக படம் ஆரம்பிக்கும் போது முன்னாடி வந்துடணும், படம் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக கிளம்பணும். பட் கொஞ்சம் டைம் அங்கே எங்கே லாஸ் ஆகும். பட் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே யூஎஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் அசோக். பை பை.